ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா நம்மளுடைய அரசாங்கம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு தான் உங்களோட பகிர வந்திருக்கேன். முதல் நம்ம என்ன பார்ப்போம்? சம்பளம் தான் பார்ப்போம். சம்பளம் கை நிறைய சம்பளங்க. 36 பக்கத்துக்கு வெளியிட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ நல்ல சம்பளத்தோட நிறைய வேக்கன்சிஸோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதனால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும், சரிங்களா மக்களே? இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் ரிலேட்டட் வீடியோஸை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க, ஓகேங்களா? இது நம்மளோட எல்ஐசி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு இல்லாமல் கவர்மெண்ட்டோடைய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிங்க, ஓகேங்களா? இந்த ஒரு கம்பெனி தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அதுவுமே என்னென்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய வேலைக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன வேலைக்கு அப்படின்றது பார்ப்போம். 266 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸ்கேல் 1 கேடர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இங்கே தெளிவாகவே சொல்லியிருக்காங்க பாங்க. என்ன ரோல் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இது ஜென்ரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் 1, ஓகேங்களா? அது என்னடா ஸ்கேல் 1 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கேல் 1 அப்படின்னா நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு, அப்படிங்களா? ஸோ டாக்டர்ஸ்க்கு 10 வேக்கன்சி இருக்குங்க. அப்புறம் லீகலில் 20 வேக்கன்சி, ஃபினான்ஸில் 20 வேக்கன்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 20, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்கு 20 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ்க்கு 4, ஃபினான்ஸ்க்கு 1, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்கு 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 96 நம்பர் ஆஃப் போஸ்ட்டுங்க, சரிங்களா? இது போக ஜென்ரலிஸ்ட் கேட்டகரியில் 170 போஸ்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. நல்ல வாய்ப்பு. டாக்டர்ஸ், லீகல், ஃபினான்ஸ், ஐடி, ஆட்டோமொபைல் இன்ஜினியர், ஸ்பெஷலிஸ்ட், பேக்லாக்கு எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு வாய்ப்புங்க, ஓகேங்களா? ஸ்கேல் 1 அப்படின்றது நல்ல ஒரு சம்பளம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தொடர்ந்து பார்ப்போம். கடைசி நாள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்ளை பண்ணுறது கடைசி நாள் அப்படின்னா 3 ஜூலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? அது போக இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற டென்டேட்டிவில் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 1 20 ஜூலை இருக்கும். ஃபேஸ் 2 31 ஆகஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் கேரண்டீட் பாண்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் பாண்டு இருக்கும், ப்ரொபோஷனல் பீரியடையும் இன்க்ளூட் பண்ணி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? சம்பளம் எவ்வளோ அப்படின்னா இங்கே பாருங்கள், 50,925 ரூபா, ஓகேங்களா? அது போக உங்களுக்கு 96 ருபீஸ் 765 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கீங்கன்னா 90,000 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக கவர்மெண்ட் சொல்கிற பென்ஷன் ஸ்கீமு, கிராஜுவிட்டி, எல்டிஎஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸு இது எல்லாமே அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டாக்டர்னால் எம்பிபிஎஸ் தெரியும், லீகல்னால் லா படிச்சிருக்கணும், ஃபினான்ஸ்னால் சிஏ ஐசிஏஐ படிச்சிருக்கணும், இல்லைனா ஐசிடபிள்யூஏ படிச்சிருக்கலாம், இல்லைனா பிகாம் எம்காம் முடிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா பிஇ, எம்இ, பிடெக்கு, எம்டெக்கு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் எம்சிஏ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எல்லாம் முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர்னால் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வயது மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 35 வரைக்கும், ஓபிசி கேட்டகரினா 33, பிடபிள்யூபிடினா 40 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு 45 பக்கத்துக்கான ஒரு பிடிஎஃப் இருக்குது கொடுத்துருக்காங்க, 36 பக்கத்துக்கான ஒரு பிடிஎஃப், சரிங்களா? இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன எக்ஸாம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஷினுக்கு 30 மார்க்கு, ரீசனிங் எபிலிட்டிக்கு 35க்கு 35 மார்க்கு, குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு 35க்கு 35 மார்க்கு. ஸோ 100 மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக மெயின் எக்ஸாம்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம்ஸில் நாங்கள் இதெல்லாம் கேட்போமோ, மார்க் ஸ்கெடியூல் இவ்வளோ அப்படின்ற மாதிரி அவங்களும் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது போக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. உங்களுக்கு 250 ருபீஸ் இருக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிஸ்க்கு. மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 1000 ரூபா நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸாக, சரிங்களா?
அது போக நம்ம ஊரில் சென்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடினோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புதுச்சேரியில் இருக்குங்க, புதுச்சேரி மாவட்டம்ல இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில் இருக்குங்க. சரிங்களா? அதே ஃபேஸ் 2க்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2க்குமே தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். படித்து பாருங்கள், பிடிக்கும் நம்புகிறேன். அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.